பொங்கல் விழாவின் மணிமகுடமான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அவனியாபுரம் பாலமேட்டை தொடர்ந்து உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி உறுதிமொழியுடன் தொடங்க உள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, அங்கிருக்கும் கள நிலவரம் என்ன? ஆனந்தி, உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்புடன் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் வருகிறது முறைப்படி கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கிறார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ் பெற்ற மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி சரியாக 7 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு சில காரணங்களால் 8 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியின் முதல் நிகழ்வாக மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டை பாதுகாப்பாக விளையாடுவோம் என்கிற அடிப்படையில் உறுதிமொழியை ஏற்க இருக்கிறார்கள். மதுரை மாவட்ட வருவாய் அலுவலர் மற்ற வருவாய்த்துறை அலுவலர்கள் முன்பாக மாடுபிடி வீரர்கள் இந்த உறுதிமொழியை ஏற்க இருக்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தமட்டில் துணை முதலமைச்சர் தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்கிறார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 1100 காளைகளும் 900 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 சுற்றுகளாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு 9 சுற்றுகள், அதே போல 10வது சுற்று இறுதி சுற்றாக நடத்தப்பட இருக்கிறது. ஒவ்வொரு சுற்றிலும் சிறந்த மாடுபிடி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு இறுதி சுற்றில் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி முறைப்படி தொடங்கி இருக்கிறது. அலங்காநல்லூரை சேர்ந்த கிராம கோவில் காளைகள் வாடிவாசல் வழியாக முதலில் அவிழ்த்து விடப்பட இருக்கின்றன. அதனை அடுத்து டோக்கன்கள் கொடுக்கப்பட்ட காளைகள் வரிசையாக அவிழ்க்கப்பட இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் அதிகாரிகள், அதே போல திரை பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் என பல்வேறு தரப்பினரும் பங்கேற்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியாக இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது நடைபெற இருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் அனைத்து காளைகளுக்கும் தங்க காசு கொடுக்கப்பட இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. வீரர்களுக்கும் பல்வேறு வகையான பரிசுகள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இருக்கிறது. களம் சுறுசுறுப்பாக இருக்கிறது. காளைகள் வெளியேற இருக்கிறது. முதல் நிகழ்ச்சியாக ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க இருக்கிறது. 1100 காளைகள் இதுல பங்கேற்க இருக்கிறது. மொத்தம் அத்தனை காளைகளையுமே வாடிவாசல் வழியாக அவிழ்க்க வேண்டும்ங்கிறது தான் காளை உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கு. 10 சுற்றுகள் நடத்துறாங்க அப்படின்னா ஒரு சுற்றுக்கு எத்தனை காளைகள் வீதம் களமிறக்குவாங்க மணிகண்ட பிரபு? நிச்சயமாக கடந்த 2 ஜல்லிக்கட்டு போட்டிகள், அவனியாபுரம் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளை பொறுத்தமட்டில் 850க்கும் மேற்பட்ட காளைகள், அதே போல பாலமேட்டில் 930 காளைகள் வரை நேற்று அவிழ்க்கப்பட்டன. இருப்பினும் அவிழ்க்கப்படாத காளைகளுக்கு அவனியாபுரத்தில் பரிசுகளும் கொடுக்கப்பட்டன. அதே போலதான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்பது அரசின் சார்பில் முழுமையாக நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு. அதாவது கமிட்டி ஒருபுறம் இருந்தாலும் அரசு முழுமையாக எடுத்து நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு. அதனால் கிட்டத்தட்ட 1000 காளைகள் வரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் அவிழ்ப்பதற்கான முயற்சிகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கிறது. அதே போல அதிக அளவு வீரர்கள், குறிப்பாக ஒரு சுற்றில் 100லிருந்து 120 காளைகளும் 50லிருந்து 75 வீரர்களும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான திட்டமிடல்களை மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் 10 சுற்றுகள் என்று பார்த்தால் 1000 காளைகள் வரும். அந்த அடிப்படையில் தான் இந்த போட்டி திட்டமிடப்பட்டிருக்கிறது. மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர்களும் அந்த சிறப்பாக விளையாடக்கூடிய காளைகளை கடைபிடிப்பதற்கான பணிகளுக்காக மேலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அதே போல மாவட்ட ஆட்சியரால் நியமிக்கப்பட்டிருக்கிற சிறப்பு கண்காணிப்பு குழு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்கள் முறைகேடுகள் செய்கிறார்களா என்பதை கண்காணிப்பதற்கான சிறப்பு குழுவும் இருக்கிறார்கள். இந்த போட்டி என்பது தீவிர கண்காணிப்பு, குறிப்பாக ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய அந்த இடத்தை சுற்றி மட்டும் 10க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த போட்டி தீவிரமாக கண்காணிப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு போட்டி நடத்தப்பட இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.